தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, நாம் இன்றைய தினம் இரு பெரும் விழாக்களை சிறப்பிக்கின்றோம். முதலாவதாக தாய் திருச்சபையானது அன்னை மரியாள் விண்ணேற்படைந்த பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. நாமும் திருச்சபையோடு சேர்ந்து அன்னை மரியாள் விண்ணேற்படைந்த பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய நாட்டின் சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரவும், அன்னையானவர் எவ்வாறு முழு சுதந்திரத்தோடு இந்த உலகை வெற்றி கொண்டு விண்ணகத்திற்கு சென்றார், அதே போல நாம் ஒவ்வொருவரும் செல்ல முடியும் என்பதை தான் இந்த விழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே திருப்பலியிலே ஜெபிப்போம். உள்மன சுதந்திரத்தோடு நமது நாட்டிற்காகவும் விண்ணகத்தை நோக்கி நமது பயணத்தை அமைக்க இத்திருப்பலியிலே பக்தியோடு நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்தமான பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியார் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னி மரியாளுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமையை அனைத்திலிருந்து விடுதலை பெறவும் விண்ணுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். 11வது அதிகாரம் 19வது வசனம் மற்றும் 12வது அதிகாரம் 1 முதல் 6 முடிய வசனம் மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரமாகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. அரசி வலப்புறம் நிற்கின்றார்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வாயிலாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வாயிலாக இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றனர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 வரை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் அன்னை மரியாள் விண்ணேற்படைந்த பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். முதலிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தார், விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற விழாவானது நமக்கு தருகின்ற ஒரு ஆழமான செய்தி என்னவென்றால், இயேசுவின் முதல் சீடர் அன்னை மரியாள். உடைய தாய் மட்டுமல்ல, இயேசுவின் முதல் சீடர் அன்னை மரியாள். அவர் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவரை போல நாமும் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்ற செய்தியை தான் இந்த விழாவானது இன்றைக்கு நமக்கு தருகிறது. இதை இந்த விழாவை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு இதை விழாவாக கொண்டாடவும் விசுவாச சத்தியமாகவும் அறிவித்தார். இவ்வாறு அன்னை மரியாள் கடவுளுடைய ஒரு அழைப்பை ஏற்று கடைசி வரைக்கும் அந்த அழைப்பில் வாழ்ந்து இயேசுவை நம்பி அவர் வாழ்ந்ததால் இன்னைக்கு இந்த நற்செய்தியில் கடைசியாக முடிகிற அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது, நீ நம்பிய அனைத்தும் பேறு பெற்ற. நீ முழுமையாக நம்பியதை வாழ்ந்து காட்டியதால் நீ பேறு பெற்றவராக மாறினாய் என்று சொல்லி, ஆனால் அன்னை மரியாள் கடைசி வரைக்கும் அதை வாழ்ந்து காட்டினார். எனவே அவர் விண்ணகத்திற்கு சென்றார். நாமும் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு செய்தியை தருகிறது. இன்றைக்கு நாம் இரண்டாம் வாசகத்திலே படிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதிலே ஆண்டவர் இயேசு முதலில் உயிர் பெற்றார். அவரில் நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருமே உயிர் பெறுவர். அப்ப நமக்கு உயிர்ப்பு இருக்கிறது, விண்ணகம் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை இந்த விழா நமக்கு தருகிறது. அன்னை மரியாள் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற இந்த விழாவானது 2 விழாக்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. முதல்ல இந்த விழாவென்றால் அன்னை மரியாள் அமல உட்பவி என்ற ஒரு விழா. என்னவென்றால் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், அந்த ஒரு விழா. அடுத்தது அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்கின்ற விழா. இந்த 2 விழாக்களும் மிக தொடர்புடையது இந்த 3ஆவது விழாவோடு. பாவம் இல்லாமல் வாழ்ந்த அன்னை மரியாள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவரை கடவுளின் தாயாக அவர் மாற்றுகிறார். கடவுளின் தாயாக வாழ்ந்த அவர் விண்ணகத்திற்கு சென்றார். அப்போ இந்த நமது தாயாக அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் வாழ்ந்து கடவுளுடைய தாயாக இருந்து இறுதியாக அவர் விண்ணகம் சென்றார். அதே போல நாமும் பாவம் இல்லாமல் வாழ்கிற பொழுது, பாவத்தை கடந்து வாழ்கிற பொழுது நாமும் கடவுளின் உறவினராக, சகோதரனாக, சகோதரியாக, தாயாக மாற முடியும். நாமும் விண்ணகத்திற்கு செல்ல முடியும். இந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கு இந்த விழாவானது நமக்கு தருகிறது. எனவே நாம் மகிழ்ச்சியோடு விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். 1. இரண்டாவதாக இன்றைக்கு நாம் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். சுதந்திரம் என்பது நாம் எதை நினைக்கிறோம் அதை செய்வது என்பது மட்டுமல்ல, மாறாக எது சரியானதோ அதை நாம் செய்வது. எது சரியானது? நம்முடைய நாட்டில் சிறப்பாக இன்றைக்கு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது நாட்டிற்காக, நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஏனென்றால் நமது நாடு அனைத்து வளங்களும் மிக்க ஒரு நாடாக இருக்கிறது. ஆனால் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி எல்லா மக்களும் அடிப்படை வசதிகளோடு, அடிப்படை தேவைகளோடு அவர்கள் வாழ வேண்டும். எனவே இந்த ஒரு நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். எனவே அனைத்து தீமைகளிலிருந்தும் நன்மையை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். திரு சுதந்திர தின விழா என்பது நாம் பாவத்திலிருந்து, தீமைகளிலிருந்து சுதந்திரமாக வாழ வேண்டும். அந்த உள்மன சுதந்திரத்தோடு எது சரியானதோ அதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம். எனவே அடுத்தவர்களுக்கு நல்லது விளைவிக்கக்கூடிய அந்த அடிமை இல்லாமல் விடுதலை வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. ஒரு வியாபாரி, அந்த வியாபாரி புழுக்களை வியாபாரம் செய்வார். புழுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த புழுக்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
அப்போது ஒரு அழகிய சிட்டுக்குருவி, நீ பார்த்துருப்பீங்க, அழகாக இருக்கும், சுதந்திரமாக எங்கு வென்றாலும் பறக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சது எதுன்னா அந்த புழு தான். அப்போ அந்த வியாபாரி எடுத்து கேட்குது, எனக்கு புழு கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்போ அந்த வியாபாரி சொன்னால் அவனுக்கு ஒரு புழு கொடுப்பேன், ஆனால் அதுக்கு பதிலாக உன்னுடைய ஒரு இறக்கை எனக்கு கொடுக்கணும், உன்னுடைய இறகு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு. உடனே சரி என்று சொல்லி சொன்னது. ஒரு புழுவை கொடுத்தோன்னே தன்னுடைய இறக்கை பிச்சு அந்த வியாபாரத்தை கொடுக்குது. உடனே ரொம்ப அந்த புழு சுவையாக இருந்தது. உடனே அது கேட்குது, இன்னொரு புழு கொடுங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு இறக்கை கொடு, இன்னொரு இறகை பிச்சு கொடுக்குது. இப்படியாக அதுக்கு ரொம்ப ஆசை மேல் ஆசை வருகிறது. அந்த புழுக்களை எல்லாம் அது வாங்கி கொள்கிறது. அப்படியே வயிறு நிரம்பி ஆசை நிரம்பி பறக்கலாம் என்று பார்க்கிற பொழுது ஒரு இறக்கை கூட இல்லை. அப்படி அதை அந்த இரத்த வெள்ளத்திலே பறக்க முடியாமல் இருக்கிறது. மற்ற பெரிய விலங்குகள் அதை கடித்து தின்று விடுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சுதந்திரம் என்பது இதுதான். நாம் எதற்கும் அடிமையாக இருக்கிற பொழுது நாம் பறக்கக்கூடிய, சுதந்திரமாக வாழக்கூடிய அனைத்தையும் அடகு வைத்து விடுகிறோம். அதனால் உண்மையான சுதந்திரம் என்பது எதற்கும் அடிமையாகாமல் முழு விடுதலையோடு நாம் இருக்க வேண்டும். எனவே சுதந்திர இந்தியர்களாக இருக்கிற நாம் அனைவரும் அடிமையாகாமல் முழு விடுதலையோடு, உள்மன சுதந்திரத்தோடு, எதையும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து நமது இந்திய நாட்டிற்காகவும் சிறப்பாக நமது குறிக்கோள் என்பது விண்ணகத்தை நோக்கிய பயணம். இந்த வாழ்வு என்பது கடந்து போகக்கூடியது. நாம் உயிர் பெறக்கூடியவர்கள் விண்ணகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அடிகளை எடுத்து வைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உயிர் பெற செய்வார், விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார். தொடர்ந்து பலியிலே அன்னை மரியாவோடு ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். இயேசுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்மை நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து காணிக்கையிலே பங்கெடுப்போம். படைப்புகள் பலவாகினும் பலவன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாகினும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனிதவர்களுக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவிலே மகிழ்வு புகழ்ச்சியவற்றின் பலி பொருட்களை ஏற்றளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடையவராத நிலைத்திருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய பரிசுத்த பலியிலே நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். துன்பங்கள் கடந்து இறைவன் நமக்கு விண்ணகத்தையும் உயிர்ப்பையும் தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அப்பாக நமது தாய் திருநாட்டிற்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, இணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். உடலாக இரத்தமாக நம் மத்தியிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்க ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியிலே ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவர் தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவர் தொற்று குணப்படுத்த மன்றாடுவோம். இந்த பயத்திலிருந்தும் இந்த தொற்று நோயிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தர அன்னையினுடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்திய நாட்டிற்காக மன்றாடுவோம். மகிழ்ச்சியோடு சுதந்திரத்தோடு மக்களின் அடிப்படை தேவைகளோடு வளமோடு வாழ அருள் வேண்டுவோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். பாடும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயமின் சலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, பள்ளியிலே நாம் பக்தியோடு செபித்த இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வர வேண்டும், திருவிருந்தின் வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஆசையோடு உள்ளத்திலே ஒப்பு கொடுத்து ஜபத்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போதும் உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
தேடி வந்திருக்கிறார். இந்த பரிசுத்தமான தெய்வீக திருப்பலின் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இறப்புக்கு பிறகு உயிர்ப்பு உண்டு, வாழ்வு உண்டு. எவ்வாறு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரோ, அன்னை மரியாள் உயிர்த்தெழுந்தார்களோ, அதே போல நாமும் உயிர்த்தெழ முடியும் என்கின்ற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை நம்பி ஏற்றுக்கொண்டு நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அன்னை மரியாளை நமது தாயை, தேவ தாயை முன்மாதிரியாக கொண்டு நாமும் விண்ணகத்திற்கு செல்ல அருள் வேண்டுவோம். திருப்பலின் வழியாக இரண்டு ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை, அருளை, மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். நன்றி சொல்வோம். தொடர்ந்து ஆண்டோடைய பரிசுத்தமான இரத்தமானது நம்ம ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படவும், நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுமே தெளிக்கப்படவும் அப்பாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற, இந்த நேரத்தின் மூலமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடைய வேண்டுதலையும் ஆண்டவர் ஏறெடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அவருடைய தேவையை நிறைவேற்ற ஜெபிப்போம். சுதந்திர விழாவை கொண்டாடுகிற நாளிலே நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காகவும் புனித அந்தோனியாரின் பரிந்துரைக்காகவும் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணுக விருந்தில் பங்கு கொண்டு மது இரக்கத்தை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசலுக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். அன்னை மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசிரால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமேன். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமேன். இன்று இறை பெற்றதலோடு கூடியிருக்கும் நீங்கள், ஜெபிக்கின்ற நீங்கள், அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. My
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பிறாலே ஆமென்.